शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। கேட்டாலும் கொடுக்குற மாதிரி ரெடி பண்ணி வச்சு. குட் மார்னிங் சார். அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் நம்மளால பதில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது, புரியுதுங்களா? எஸ் சார், ரெடி பண்ணிடுறேன். அனாவசியமாக ப்ராப்ளம் எனக்கு தான் வரும். அக்கௌண்ட்ஸ் புக்கெல்லாம் எடுத்து பார்த்தேன். அப்படியா தம்பி? சொல்லியிருந்தா நானே காமிச்சிருப்பேனே. நான் இல்லாத நேரத்தில். நீ இல்லாத நேரத்தில் பார்த்ததுனால தான் அதில் என்னென்ன இருக்குன்னு தெரிய வந்தது. இது பாருங்க, செலவுக்கான கணக்குப்படி 20 லட்சம் ரூபாய் எழுதி வச்சிருக்கீங்க. ஆனால் அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் எதுவுமே இல்லை. தம்பி, எல்லாத்தையும் பேப்பர்ஸில் கொண்டு வர முடியாது. நான் இங்கே 17 இயர்ஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நீ எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் பிஸ்னஸ்க்கு வந்துட்ட. அதான் இப்படி பேசுகிற. எல்லா அக்கௌண்ட்ஸும் என் மனசில் இருக்கு. அக்கௌண்ட்ஸை பற்றி நீ கவலைப்படாத தம்பி. மேடம் வந்து அக்கௌண்ட்ஸ் என்னன்னு கேட்கட்டும், நான் டைரெக்டாக அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். நீ சொல்கிற அந்த மேடம் தான் எனக்கு அக்கா. ஸோ நானும் இங்கே ஒரு பாஸ் தான். இன்னும் 1 hour. I'll just give you 1 hour டைம். அதுக்குள்ள கணக்கு வழக்கெல்லாம் என் டேபிளுக்கு வரணும். வரலனா என்ன நீ பாடா போடான்றியா? I won't leave you. What's happening here? Just stop it. என்ன இது? நான் அக்கவுண்ட்ஸ் பத்தி கேட்டுட்டு இருக்கேன். அதுக்குள்ள அதெல்லாம் இங்க வச்ச கேப்ப. அதுவும் இல்லாம இவர் எவ்வளவு வருஷமா நம்மளுக்கு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு. அட்லீஸ்ட் சர்வீஸ்க்கு ஒரு மதிப்பு கொடுக்க வேண்டாம்? அக்கா, என்ன சார் இது? சின்ன பையன் கிட்ட போய் இப்படி பிஹேவ் பண்ணி. இல்ல மேடம். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம் அட் ஆல். வாங்க உள்ள போய் பேசலாம். அருண், அருண், காம். ஓகே, வாங்க சார், வாங்க. கம் மகேஷ். மகேஷ், ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? ஜஸ்ட் ரிலாக்ஸ். ஆமா, அம்மா ஆபரேஷனுக்கு பணம் கேட்டீங்களே, கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சு மேடம். குட். சிஸ்டர் கல்யாணத்துக்கு 50,000 கேஷ் கேட்டீங்களே, கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சு மேடம். பையன் ஸ்கூல் அட்மிஷனுக்கு பணம் கேட்டீங்களே, கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சு மேடம். நீங்க கேட்ட பணம் எல்லாம் கிடைச்சிருச்சு. அப்புறம் ஏன் இந்த டென்ஷன்? அது இல்ல மேடம். இட்ஸ் ஓகே மகேஷ், ரிலாக்ஸ். வாங்க வாங்க. வாங்க மகேஷ். இந்த வேலையை நான் அங்கே பண்ணிருப்பேன். 4 பேருக்கு முன்னாடி உன்னை கேவலப்படுத்த வேணானுதான் உன்னை இங்க என் கேபினுக்கு கூட்டிட்டு வந்து அடிச்சேன். அது ஆமா ஆமா, அருண் என்னடா கேட்ட உங்ககிட்ட? அது அக்கவுண்ட்ஸ்ல ஏதோ 20 lakhs. ஆமா, அதுக்கு நீ கணக்கு வச்சுக்கலையா? இல்ல மேடம், அது உன் சம்பளம் எவ்வளவு? 20,000 ரூபாய் மேடம். ஓ, 20,000 ரூபாய் சம்பளம் வாங்குற நீ டியூவே இல்லாம 12 லட்சத்துக்கு கார் எப்படிடா வாங்கின? அது வந்து மேடம், என் நம்பிக்கைக்கு துரோகம் பண்றவங்க யாரா இருந்தாலும் அவங்கள நான் அழிச்சிடுவேன். ஓகே, இனிமே நான் உன்னை இங்க மட்டும் இல்ல, இந்த சிட்டிலேயே பார்க்க கூடாது. பார்த்தேன்னு வச்சுக்க, அப்புறம் உன்னை யாராலையுமே பார்க்க முடியாது. புரிஞ்சுதா? போடா வெளியில. Get out! சரியா அடிடா. இதுக்கு மேல எங்க அடிக்கிறது? கரெக்டா தான் அடிக்கிறேன். கிழிச்ச மூஞ்சில வந்து படுது. அப்போ உன் மூஞ்சிய கொஞ்சம் தள்ளி வைக்க வேண்டியதானே? சொல்றேன்ல, அதான் அடிக்கிறல்ல. எக்ஸ்கியூஸ் மீ. யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? சென்சஸ் எடுக்க வந்திருக்கமா? சென்சஸ்னா
வீட்ல யார் யார் இருக்காங்கன்னு கணக்கெடுத்துட்டு போறது. ஓஹோ, வீட்ல பெரியவங்க யாரும் இல்லையா? ஏன் என்னை பார்த்த பெரியவங்க மாதிரி தெரியலையா? அதுக்கு இல்ல. உங்களுக்கு என்ன, வீட்ல இருக்கிற எல்லார் பேரும் தெரியணும் அவ்வளவுதானே? நான் சொல்றேன். எங்க தாத்தா மிஸ்டர் வரதராஜன், இவர் தான் ஹெட் ஆஃப் our ஃபேமிலி. நல்லா மிருதங்க வாசிப்பாரு. வரதராஜன் மிருதங்க மட்டும் தான் வாசிப்பாருன்னு நினைக்காதீங்க, எல்லார்த்தையும் ஓட்டுவாரு. நெக்ஸ்ட் எங்க அப்பா ராம். எனக்கு அப்பா மட்டும் இல்ல, எனக்கு ஹீரோவும் அவர்தான். அப்பா ராம். எங்க அம்மா பாரதி, ரொம்ப சாஃப்ட். 24 மணி நேரமா நீங்க நீங்க நீங்கன்னு என்னன்னு பாக்குறீங்களா? பூஜை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இல்லனா டங் 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 டங்னு சமையல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் எங்க அண்ணன் ராஜேஷ், எல்லாரும் தாத்தா கிட்ட பயப்படுவாங்க, ஆனா எங்க தாத்தா அண்ணன் கிட்ட பயப்படுவாரு. எங்க தாத்தாக்கு ஒரு கண்ணுல வெண்ணெய், ஒரு கண்ணுல சுண்ணாம்பு. வெண்ணெய் அண்ணன், சுண்ணாம்பு நாங்க. எங்க அண்ணன் அரவிந்த் பெரிய அண்ணன். 24 மணி நேரமும் ஆபீஸ்னு பிஸியாவே இருப்பான். எங்க அத்தை ஸ்ரீவித்யா எங்க மம்மி மாதிரி தான், ஆனா அவங்க பார்க்கும்போது நாங்க படிச்சுக்கிட்டே இருக்கணும். இதோ இங்க நிக்குதே குண்டு பூசணிக்கா, இதான் எங்க வீட்டோட பிபிசி. அவகிட்ட ஒரு ரகசியம் சொன்னா போதும், ஊருக்கே சொல்லிடுவா. இந்த வீட்லயே செல்ல குட்டி நான் தான். என் பேரு கீர்த்தனா. எப்ப பார்த்தாலும் நீனு பல் காட்டிக்கிட்டே இருக்கானே, தோ இவன் தான் என் அத்தை பையன், பேர் பிரணவ். வேற யாரும் இல்லையா? வேற யாரும் இல்ல. ஏய் இரு எது கத்துற? யார் நீங்க? சென்சஸ் எடுக்க வந்திருக்க. ஆஹா, கொண்டாங்க. என்ன எழுதிருக்கீங்க நீங்க? ஆ? என்னங்க என் பேரை காணோம்? எங்க இருக்குண்ணா? என் பேரை சொல்லல நீ? ஏன்டா டே, அவ தான் சொல்லல, நீ ஏன் சொல்லிருக்கலாம்ல? மறந்துட்டேன்ப்பா. ஏடா பெத்த அப்பா பேரை எவனா மறப்பானாடா? பிள்ளையாடா நீ? ஏன்டா இப்படி பண்ண? நீங்க எழுதிக்கிங்க. என் பேரு சுப்பிரமணி, இந்த வீட்டு மாப்பிள்ளை, இந்த வீட்டோட மாப்பிள்ளை எழுதிக்கிங்க. ஆமா. இருடா, கும்பகோணம் மகாமகம் வரட்டும், உன்னை அங்க கொண்டே தொலைச்சிட்டு வந்துடுறேன். வர இந்த வீட்டோட மாப்பிள்ளைங்கிற மரியாதை யாருக்குமே இல்லாம போயிருச்சு. அது சரி, பெரியவங்க கொடுத்தாதானே சின்னவங்க கொடுப்பாங்க. அந்த பெருசா நான் முதல்ல மரியாதை கொடுக்க வைக்கிறேன். டேய் வரதராஜா, மாப்பிள, பின்னாலதான் இருக்கீங்களா? எதுக்கா என் பேரு சொல்லி கத்துறீங்க? இல்ல, இது சென்சஸ் எடுக்க வந்திருக்காங்க, அதான் கூப்பிட்டேன். ஒரு முக்கியமான விஷயம், இவங்களுக்கு வீடியோ ஓகே, பட் ஆடியோ டோட்டலா அவுட். அப்படின்னா அது 2 காதும் டமாரான்னு சொல்ல வந்தேன். அப்படியே வீட்ல இருக்கவங்க பேரெல்லாம் குழந்தைங்க சொல்லியிருக்காங்க, சரியா இருக்கா பாருங்க. நீ குண்டு பூசணிக்கா என்ன பண்ற? கரெக்ட். ம். குழந்தைகள் சொன்னா கரெக்டா தான். எது? என்ன பண்றேன்னு கேக்குறேன்ல. அப்ப நான் கிளம்புறேன் சார். ம். ஏன் மாப்பிள, மாமா, அவங்களுக்கு 2 காதும் கேட்காதுன்னு சொன்னீங்க, ஆனா நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் கரெக்டா பதில் சொன்னாங்களே எப்படி? அதான் மாமா, எனக்கு ஒண்ணுமே புரியல, ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. மாமா, ஒருவேளை லூஸ் கான்டாக்டா இருக்குமோ? நீங்க பேசுறது மட்டும் எப்படி கரெக்டா கேக்குது? எதுக்கும் கூப்பிட்டு கேட்டுருவோம். எக்ஸ்கியூஸ் மீ. போங்க மாமா, போயா. இப்படி மரியாதையா சொல்லியிருந்தா அப்பவே போயிருப்போம்ல. ஹாய் ராம். ஹாய், குட் மார்னிங். என்ன ப்ராஜெக்ட்லாம் ரெடி பண்ண சொன்னீங்க, பண்ணியாச்சா? பண்ணிட்டே இருக்கேன். என்ன பர்த்டேக்கு ஊருக்கு போகணுன்னு வருத்தமா இருக்கா? நீ தானே போகணும்னு சொன்ன. இத்தனை வருஷமா என் தம்பி இல்லாம என் பர்த்டேவை நான் கொண்டாடினதே இல்லை. சரி பரவாயில்ல, அடுத்த வருஷம் நாம எல்லாரும் சேர்ந்து வருஷம் என் பர்த்டேவை கொண்டாடுற மாதிரி சந்தோஷமா கொண்டாடலாம். ஆனா இந்த தடவை மட்டும் நீங்க என்னை விட்டு எங்கேயும் போக கூடாது. யூ ஆர் ரைட், பட் ஊரில் திருவிழாவுக்கு போக வேண்டியிருக்கு. அதை எப்படியாவது அவாய்ட் பண்ணிட்டு உங்க கூட வந்து பர்த்டே நான் செலிப்ரேட் பண்ணேன். ஓகே ஓகே. நாவண்ணா பேரப்பாரு. யோ நாவண்ணா, இதோ வந்துட்டேன் மாமா.
யோ வந்துட்டேன்னு சொல்லியா அது என்ன மாமான்னு கூப்பிடுறது அசிங்கமா? வீட்ல இருக்கிற எல்லாருமே உங்களை மாமா மாமான்னு தானே சொல்றாங்க. யோ குழந்தைங்க கூப்பிடுறாங்கன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. நீ இந்த வீட்டு சமையல்காரன், ஏன் அப்படி கூப்பிடுற தேவையில்லாம? ஆமா என்ன இது? காஃபி. யாருக்கு? பெரியவருக்கு. ஐயோ இதுல சக்கரை அதிகமா இருக்கு. நான் என்ன சக்கரை வியாதிக்காரனா சொன்னேன்? நானும் குடிக்கலாம் ஐயா. போய் நல்ல காஃபியா போட்டு பெரியவர் கொண்டு போய் கொடுப்போ. ஏதோ வீட்டுக்கு மருமகனா இருக்கீங்களேன்னு. யோ போதுயா, எத்தனை தடவையா இதே டயலாக் சொல்லி இம்சை பண்ணிக்கிட்டு இருப்ப? போ. மூஞ்சியும் முகர கட்டியும் பேப்பர் பார்க்க விடாம இம்சை பண்ணிக்கிட்டு. அப்பா இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வந்து எந்த சுகத்தை கண்டேன்? ஒன்னும் இல்ல. ராஜேஸ்வரி போட்டோ இதுல இருக்கு. ரெண்டாவது பக்கத்துல வச்சிருந்தா பெருசு பார்க்காதே. முதல் பக்கத்துல இருந்தா நல்லா இருக்கும். அப்பதானே ரகல வரும். என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? ஒண்ணு இல்லையா? இல்லையே, ஏதோ கலகம் பண்ண போற மாதிரி தெரியுது. பின்ன கால் காசு கொடுத்தாலே கணக்கு கேக்குறாங்க உங்க அப்பனும் உங்க அண்ணனும். எங்கேயோ இருக்கிற கோயிலுக்கு லட்சமா அள்ளி கொடுக்கறாங்க. இதெல்லாம் தண்ட கருமாந்திரம் வேஸ்ட். இப்படி தண்டமா இருக்கிற உங்களுக்கே 3 வேளை சோறு போடுறாங்க. இதுக்கு மேல கை செலவுக்கு வேற காசு கொடுக்கணுமா உங்களுக்கு? எனக்கு கொடுக்க வேண்டாண்டி, எதுக்காக கோயிலுக்கு கொடுக்கணும்னு கேக்குறேன். சாமி வந்து கனவுல லட்சமா அள்ளி கொடுன்னு கேட்டுச்சா? ஏன் அந்த ஊர்ல ஆளுங்களே இல்லையா கனவு காண்றதுக்கு? இங்க வந்து இவர் கனவுல தான் வரணுமா? உண்மையே சொல்ல போனா இதுதான் தண்டம் வேஸ்ட். என்ன எது தண்ட செலவு? கோவிலுக்கு செலவு பண்றது தண்ட செலவா? பின்ன இந்த பாருங்க, சாமி காரியத்தை இப்படி குத்த சொல்லாதீங்க, அப்புறம் உள்ளதும் போயிடும். இந்த மாதிரி ஏடா கூடமா எதுவும் பண்ணாம நல்லதா ஏதாவது யோசிங்க. என்ன நல்லதா யோசிக்கணுமாம்ல? யோசிக்கிறேன் நல்லதா யோசிக்கிறேன். அந்த நல்ல நாளுக்காகத்தான வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்க அண்ணனையும் அந்த பெருசையும் ஓரம் கட்டிட்டு முழு அதிகாரத்தோட ஒரு நாள் நான் அந்த இடத்துல உட்கார தாண்டி போறேன். அதையும் நீ பார்க்க தாண்டி போற. அம்மா இப்ப நான் என்ன பண்ணணும்? ஏன் உனக்கு ஏதாவது வேலை பார்க்கணுமா? ஆமாமா. சரி, அந்த தேங்காயை திருகி அப்படியே அந்த வாழைக்காய் நறுக்கி எடுத்துட்டு வா. சரிம்மா. நாவணன், எனி ஹெல்ப்? இது நான் செய்யற வேலை, நீங்க உங்க வேலையை பாருங்கம்மா. அண்ணி, என்ன? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசு. நானும் இந்த வீட்டு பொண்ணுதான். அப்படியா? எனக்கும் சமையல் பண்ண தெரியும். அது எனக்கு தெரியாத. அண்ணி, எப்ப பார்த்தாலும் நீங்களே சமையல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன் நான் ஒரு நாள் இங்க சமையல் பண்ண கூடாதா? நோ வே, இது ப்ரோஹிபிட்டட் ஏரியா. இங்க நான் மட்டும்தான் உள்ள வரலாம். உனக்கு தான் நல்லா தெரியும் இல்ல. மாமாவுக்கு என் சமையல் தான் பிடிக்கும். என்ன தவிர வேற யார் சமைச்சாலும் சாப்பிட மாட்டேங்கிறாரு. விட்டுட. அப்பாவை விடுங்க அண்ணி. ஒரு நாள் சமையல என் கையில கொடுத்து பாருங்க, நான் எப்படி வெளுத்து கட்டுறேன்னு அப்ப தெரியும் உங்களுக்கு. ஆஹா, வெளுத்து கட்டுறதுக்கு இது என்ன துணியா? அம்மா தாயே, சமையல்மா. அண்ணி, வேணும்னா நீ ஒண்ணு பண்ணு. உன் வீட்டுக்காருக்கு மட்டும் நல்லா சமைச்சு போடு. அதுலயும் ஒரு சிக்கல் இருக்கு. அவருக்கு உங்க சமையல் தானே பிடிச்சிருக்கு. அப்போ வேற வழியே இல்ல, நீயே சமைச்சு நீயே சாப்பிடு. அதுலயும் ஒரு சிக்கல் இருக்கு அண்ணி. என்ன, சமைக்கிறது இல்லையா? சாப்பிடுறதுல. எனக்கு உங்க சமையல் தானே பிடிச்சிருக்கு. கள்ளி, எனக்கு உன்னை பத்தி தெரியாதா? நீ எப்பேற்பட்டவ, உன் அழகு என்ன, உன் ஹெல்த் என்ன, உன் டயட் என்னன்னு இருக்கிற ஆளு. நீ வந்து இங்க கிச்சன்ல சமைக்க போறியா? என்ன சமைக்கிறேன்னு பார்க்க தானே வந்த. கரெக்ட். டோன்ட் வரி, இன்னைக்கு ப்ராக்கலி சூப் பண்ணிருக்கேன், டேபிளுக்கு வரும் போ. பாருங்கம்மா, ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். பாட்டி என்னடா? எனக்கு ஜுரம் அடிக்குது. ஜுரமா? ஸ்கூலுக்கு போக மாட்டேன். சொல்லுமே, என் பிள்ளைக்கு கொதிக்குதேம்மா. டேய் இங்க வாடா. ஜுரம்னா உடம்பு சுடணும். பாருங்க நீ ஐஸ் மாதிரி இருக்கு. ஜுரம்னு உங்ககிட்ட போய் சொல்லிட்டு இருக்கான் இவன். சும்மா ரெடி. அங்க உன் புருஷன் போய் சொல்றான், இங்க இந்த குழந்தை போய் சொல்றான். விட்டுரி பாவம். எங்க அம்மா அப்பா எப்போ வருவாங்க? ஆமா, உங்க அம்மா அப்பா பிசினஸ்னு ஜாலியா செகண்ட் ஹனிமூன் போயிட்டாங்க. உன்னை எங்க தலையில கட்டிட்டு. வா, உனக்கு ஜுரம் இல்ல, ஸ்கூலுக்கு போலாம். வேணாம், நீங்க வேணாம், நான் பாட்டி கூடயே இருக்கேன். விடுரி, அவன் என் கூடயே இருக்கட்டும். நான் ப்ராமிஸ் பண்றேன். நீ வேணா பாரு, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணுவான். நான் ப்ராமிஸ் பண்றேன். அண்ணி,